கர்த்தர் இன்னைக்கு அதாவது இந்த செய்திக்கு ஒரு டாபிக் கொடுத்தார். கொடுக்கும்போது எடுத்து அதாவது எனக்கே நான் யோசித்தேன், நான் கர்த்தருக்குள் இருக்கிறேன். நான் அதான் அந்த டாபிக், ஆர் யூ வித் ஜீசஸ். நம்ம இவ்வளோ காலம் இயேசுவோடு வாழ்கிறோம், இயேசு பல காரியம் செய்கிறோம். ஆனால் இயேசுக்குள் இருக்கிறோமா, அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். அப்போ நம்ம யோசிக்கும் போது எப்படின்னா, கர்த்தர் அதாவது யாரை நம்ம பிரியப்படுத்துறோம், எது டிசஸ் நம்மளோட பிரியப்படுத்திக்கிறோம், கர்த்தர் பிரியப்படுத்துறோம். அடுத்தது நம்ம டெஸ்டினேஷன் எங்கே இருக்குது, நம்ம டெஸ்டினேஷன் இஸ் எது, அந்த டெஸ்டினேஷனுக்கு நம்ம போகிறோமா, இல்லாட்டா அந்த உலக காரியத்திலேயே வாழ்ந்து ஒரு சந்தோஷம் சமாதானத்தோடு கர்த்தர் செய்தார், எனக்கு போதும், என் பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒரு அற்புதம் செய்கிறாரு, இந்த வாழ்க்கையிலே வாழ்ந்து பரலோகம் போகாமல் பாதியில் போயிடுறோம். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம இப்போ எங்கே நிற்கிறோம், இதுக்கு அவர் கர்த்தர் என்ன செய்யறாருன்னா ஒரு பேரபிள், அதாவது ஒரு உங்களெல்லாம் 10 virgins, அதாவது 10 கன்னிகை பற்றி சொல்கிறார். மேத்யூ 25, மத்திய 25வது அதிகாரத்தை எடுத்துக்கிறார். இந்த வேர்ஜின்ஸ்ன்னு சொல்லும்போது நீங்கள் என்ன நினைச்சீங்கன்னா, இட் இஸ் தி ஹோலினஸ், அதாவது கரைப்படாத வாழ்க்கை. அது கர்த்தர் சொல்ற பார்த்தீங்கன்னா, கரைப்படாத வாழ்க்கை வாழ்கிறது தான் இந்த வேர்ஜின்ஸ். இது ஒரு பரிசுத்த கூட்டம். அதாவது இப்போ நீ பரிசுத்த கூட்டம், நம்ம எல்லாருக்கும் பரிசுத்த கூட்டம். இது போல கர்த்தரால் அழைக்கப்பட்ட பரிசுத்த கூட்டம் 10 பேர். இந்த 10 வேர்ஜின்ஸை இப்படின்னா பரிசுத்த கூட்டம். இவர் இயேசுக்காக எல்லாத்தையும் செய்தார். அதாவது கர்த்தர் சொல்ற மாதிரி, உலகத்தின் முன்பே நான் உங்களுக்கு பேர் சொல்லி அழைத்த மாதிரி இந்த கூட்டத்தை அழைத்திருக்கார் 10 பேருமே. The 10 virgins has been called before the world has been formed. ஸோ முன்னையே இவர் அழைக்கப்பட்டது மட்டும் இல்லை, இவரில் கர்த்தர் என்ன செய்யணும்னா, he has been anointed. இவர் ஒவ்வொருத்தையும் அனாயின் பண்ணுறார். ஸோ it has been baptized by Holy Spirit. ஸோ இந்த 10 வருஷமே எடுத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணுறாங்க. ஸோ இவர் வாழ்க்கை எல்லாமே இயேசுக்காக வாழ்கிறாங்க. அதாவது குடும்ப வாழ்க்கையில், அதாவது வேர்ஜின்ஸ் எடுத்தீங்கன்னா, அது பைபிளில் வேர்ஜின்ஸ் வந்துட்டா நீங்கள் என்ன யோசிப்பீங்கன்னா, கன்னிகை நினைப்பீங்க. கன்னிகை இட் மீன்ஸ் பரிசுத்த கூட்டம். ஏன்னா பரலோகத்தில் பரிசுத்த கூட்டம் இருப்பது போல அதை உதாரணமாக காமிக்கிறாங்க. அதனால இந்த வேர்ஜின்ஸ் மேபி மேரிட், இவர் திருமணம் பண்ணவங்களும் இருப்பாங்க, திருமணம் ஆவாதங்களும் இருப்பாங்க, எல்லாருமே சேர்ந்தது தான் இஸ் கால்ட் வேர்ஜின்ஸ். ஸோ இந்த வேர்ஜின்ஸ் வரும்போது இட் இஸ் தி ஹோலி பீப்புள். ஸோ இந்த வேர்ஜின்ஸ் நீங்கள் எடுக்கும்போது கர்த்தர் ஒரு உதாரணம் சொல்கிறார். ஒரு உதாரணம் 10 வேர்ஜின்ஸும் சொல்கிறார். இவர் எனக்காக, அதாவது கர்த்தருக்காக ஊழியம் செய்வது, கர்த்தருக்காக செஞ்சு கொண்டு இருக்காங்க எல்லாமே. அது மட்டும் இவங்க ஒரு கூட்டம், அதாவது நம்மள மாதிரி ஒரு சபை இருக்கு. அவங்களுக்கு 10 பேர் சேர்ந்து கர்த்தருக்கு they been worshiping, praise பண்ணுறாங்க, worship பண்ணுறாங்க, கர்த்தருக்காக பெரிய காரியம் செஞ்சு கொண்டு இருக்காங்க, ஊழியம் செய்கிறாங்க, எல்லாமே செய்கிறாங்க. 10 பேருமே செய்கிறாங்க. they been anointed. இவங்களுக்கு கர்த்தரை பற்றி தெரியும். நம்மளுக்கு அதாவது நான் சொல்ற இந்த கூட்டம், அதான் நம்ம போல கூட்டம் தான் அவங்களுக்கு கர்த்தரை தெரியும். கர்த்தர் யாருன்னு தெரியும், தெரியலன்னு சொல்ல முடியும். ஆனால் இந்த கூட்டத்தை 2ஆக பிரிச்சுக்கிறாரு. ஃபூலிஷ்னு சொல்றாரு. அதாவது அந்த முதல் வசனத்தை படிங்க. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவன்னு சொன்னப்ப இவங்க எல்லாருமே பரிசுத்த கூட்டம் தான். ஆனால் கர்த்தர் புத்தி இல்லாதன்னு சொன்னப்ப புத்தி இல்லாதன்னு என்ன அர்த்தம்? உலக பார்வையில் புத்தி இல்லாதவர்கள் இல்லை, இவங்களுக்கு உன்னத பார்வையில் அவர் சொல்றாரு. எப்படி சொன்னாங்க? தெரியும், உங்களுக்கு தெரிந்து அதை கடைபிடிக்கணும், தெரிந்து விட்டுறாங்க. இது பல காரியம் உண்டு. இந்த பல காரியத்தை நம்ம அந்த சீட், அதாவது உங்களுக்கு அந்த அதுக்கு போகும்போது நீங்கள் அதை புரிஞ்சிக்கலாம். அந்த 4 stages ஆஃப் சீட், அந்த விதை கதை சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, அது 4 ஸ்டேஜ் இருக்குது. இந்த 4 ஸ்டேஜில் தான் நீங்கள் நம்ம எல்லாரும் உள்ள இருக்கோம். இந்த 4 ஸ்டேஜை பற்றி நம்ம போவோம். ஏன் அவங்க எதில் விட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பாருங்கள், இந்த வேர்ஜின்ஸ், அதாவது இவங்க என்னன்னா இந்த ஃபூலிஷ்னு சொல்லும்போது என்னன்னா, இந்த 10 பேர் ஒன்றா தான் இருக்கிறாங்க. 10 பேரும் எப்படி நானாயிட்டு ஆவியில் நிரப்பப்பட்டவர்கள், சுவிசேஷம் பண்ணுறவங்க எல்லாமே 10 பேராக சேர்ந்து தான் பண்ணியிருக்கிறாங்க. அவருக்கு ஒரு மாற்றம் இல்லை. ஸோ ஒருத்தர் நம்ம பார்த்துக்கலாம். அதாவது ஒருத்தர் ஜெப குறைவு வேணுமா, இன்னொருத்தர் ஒரு உதவி செய்வாங்க, உங்கள் பிள்ளை எப்படி பண்ணிக்கிறது உதவி செய்வாங்க. ஸோ இப்படி அவங்க வாழ்க்கையில் எல்லாருமே இயேசுக்குள்ளே இருக்கும்பொழுது எப்படின்னா 10 பேருமே 10 பேரை தெரியும், இவங்க எப்படி இருந்தாங்க, அவங்க எப்படி இருந்தாங்க சொல்லிட்டு வாழ்க்கையை நடத்தி கொண்டு போயிட்டே இருக்காங்க. ஆனால் அது பிகம் ஃபூலிஷ்.
புத்தியில்லாத தெரிந்து அவங்க எங்கேயாவது ஒரு இடத்துல விட்டு போயிடுறாங்க. அப்ப எங்க விட்டு போறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது தான் நம்ம அந்த சீடுக்கு போயிடுவோம். லூக்கா 8 எடுத்துங்க, அதுல 12க்கு போயிடும். வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். அவ்வளவுதான் பேர். இந்த ஃபர்ஸ்ட் இதை நீ பார்க்கும்போது என்னன்னா, இவர் யாருன்னா இயேசு யார்? ஒரு கூட்டம் மாதிரி இருக்கும். இயேசு யார்? இவர்கிட்ட நன்மை கிடைக்குமா? இவர்கிட்ட வந்து குடும்பத்தில் பிரச்சனைகள் போகுமா? இப்படி வராங்க அவங்க. அந்த நன்மை வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், நன்மையோடு போயிடுறாங்க. அப்படிப்பட்ட கூட்டம் இது. இந்த கூட்டத்துக்குள்ள இருந்தவங்களுக்கு உங்களுக்கு எல்லாருமே தெரியும், உலகத்துக்குள்ள போயிடுவாங்க, அப்புறம் உலகத்தோட முடிஞ்சிடும். இப்படிப்பட்ட கூட்டத்தில் இருக்கவங்களுக்கு வந்து எப்படின்னா வரலாற்று இல்லை. ஏன்னா மெயின் டெஸ்டினேஷன் ஆஃப் கிறிஸ்டியன் அது எதுனா பரலோகம் தான். கர்த்தர் இங்கே, அதாவது ஆதாம் எடுத்தீங்கன்னா அங்கே வந்து வரல, அதாவது ஆதாம் உண்டாக்கும் பொழுது அவர் சுவாசத்தை உண்டாக்குறார், அவரை போல உண்டாக்கிறார். அவன் வந்து எப்படி இருக்கிறா, இயேசு எப்படி இருந்தாலும் அப்படிதான் இருக்கான். ஸோ ஹி ஹேஸ் எ தேவத்துவம்னு சொல்லுவாங்க. அதாவது காட்ஸ், அந்த கர்த்தருடைய தேவத்துவம், அந்த பரிசுத்தம், அதாவது அவனுக்கு வந்து ஆளுகை தர்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இயேசு அவனை மகனாக எடுத்தனால அவனுக்கு ஆளுகை உண்டு, அவன் வந்து எல்லாமே அவன் செய்ய முடியும். அப்படிப்பட்டது. அப்போ அவரோட கிரியை எப்படின்னா மகன் தந்தை அந்த கிரியத்தோடு வாழ்றது. ஆனால் அவன் வந்து என்னைக்கு அவன் பாவத்தை செய்து வருகிறானோ அன்னைக்கு வந்து என்ன ஆகுது, கிறிஸ்து கன்சம். இதற்கு அவர் பிராயத்தம் செய்கிறது தான் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வருகிறார், வந்து சிலுவையில் அறையப்பட்டு நம்மளுக்கு. இப்போ அந்த மெயின் டெஸ்டினேஷன் அவங்க என்னன்னா, இந்த ஆத்மாவை திரும்பவும் அவர் எடுத்துக்கொள்ளும். தட் இஸ் வாட் இஸ் டெஸ்டினேஷன். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த உலக வாழ்க்கை வாழ்க்கும்போது நம்மளோட டெஸ்டினேஷன் என்ன பண்ணல, குடும்ப வாழ்க்கையில் இருக்கும் பொழுது பல காரியம் நம்மளுக்கு நடந்தாலும், என்னென்ன காரியங்கள் இருந்தாலும் அவர் டெஸ்டினேஷன் அண்ட் ஃபோக்கஸ் மஸ்ட் பி ஆன் கிரைஸ்ட். அதாவது நம்ம பரலோகம் போகணும், அதுதான் நம்ம வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் நம்ம வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல தடுமாறும் பொழுது தான் வி பிகம் ஃபூலிஷ். அதாவது இந்த தமிழ் வார்த்தை சொல்லுறது புத்தி இல்லாத கணிகாய் மாறும். புத்தி இல்லாத கணிகை எங்கே மாறுறாங்கன்னா, இந்த உலக வாழ்க்கையில் வாழும்பொழுது உடம்பு சரியில்லை, பல காரியத்தில் இல்லாட்டா குடும்பத்துக்கு பிரச்சனை, இங்கே அங்கே ஏதாவது ஒரு இடத்துல அவங்க அடிப்பட்டு என்ன ஆயிடுதுன்னா, இதையே அவங்க வந்து அவங்களோட வாழ்க்கையை முழுமையாக கொடுத்துட்டு ஜெபம் பண்ணுறாங்க, உண்மை உபவாசம் எடுக்கிறாங்க, உண்மை கூட்டத்தோடு வராங்க, எல்லோரும் சேர்றாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் ஏதாவது ஒரு என்ன ஆகுதுன்னா, அவங்களோட டெஸ்டினேஷன் எங்கே போகணுமோ அங்கே போகிறதில்லை. என் டெஸ்டினேஷன் இஸ் கிரைஸ்ட். அப்போ நீ பரலோகம் போகிறது தான் உங்கள் வாழ்க்கை. இதுதான் உண்டு. அவர் சொல்லப்பட்ட உங்களுக்கு உலகத்தில் வாழும்போது இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே உண்டு உங்களுக்கு. ஆனால் தினம் கொள்ளுங்க, நான் உலகத்தை கேட்கிறேன். அப்படி ஜெயிக்கும் பொழுது நீங்களும் ஜெயிக்கணும். அப்போ நீங்கள் ஜெயிக்கணும்னா அவரோட போனால் தான் ஜெயிக்க முடியும். நீங்கள் அவரோட வாழ்ன்னு ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா இந்த 10 கனிகளை பார்க்கும்போது பண்ணல, அவர் வாழ்க்கையை பார்க்கும்போது நம்மளை போல எல்லாமே இருந்துச்சு. எவ்ரி திங் வாஸ், அதாவது கர்த்தர் அவங்களோட உறவாடுறாங்க, அவங்க உறவாடுறாங்க, எப்படி நொன்ன வாங்கிட்டு எல்லாமே உண்டு. ஆனால் அவர் பிரிச்சிருக்காங்க. இவங்க வந்து புத்தி இல்லாமே போயிட்டாங்க. ஆனால் அடுத்த புத்தி உள்ளாங்க. இந்த புத்தி இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் அடுத்த செகண்ட் போயிட்டு நெக்ஸ்ட். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். இந்த ஃபுல்லிஷ்னா உண்மையில் அதாவது என்னன்னா உறவாடுது. அதாவது தெய்வத்தோட இவங்களுக்கும் அவங்களுக்கு வித்தியாசம் என்னன்னா, என்ன பிரச்சனை எது வந்தாலும் அதை வந்து இயேசு கிட்ட அவங்க விட்டுட்டு they give to Jesus and Jesus takes out everything and they have been moving with Jesus. அப்போ என்ன ஆகும்னா, காலத்தையும் நேரத்தையும் இயேசு கொடுத்தாரு. அவங்களுக்கு எப்பொழுதும் இயேசுவோடு உறவாடி கொண்டே இருந்தாங்க. அதாவது வடகில் இயேசு இருக்கிறார், இன்னைக்கு என்ன பிரச்சனைனா அவர் அதுக்குவார். அப்போ எனக்கு ஒன்றும் இல்லை, அவர் பார்த்துக்குவார். ஸோ தேர் வாஸ் அ மூமெண்ட் வித் ஜீசஸ். இயேசுவோடு அவங்க மூமெண்ட் போயிட்டே இருந்தாங்க. ஆனால் இவங்க என்ன ஆயிடுச்சுன்னா, அதாவது குடும்பத்தில் இருக்க பல காரியம் உண்டு. அதாவது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, இங்கே அங்கே ஏதாவது வருமானமோ பல, அதாவது
பசங்க படிப்பு பல காரியம் உங்களுக்கு எந்தெந்த காரியத்திலும் உங்கள் வாழ்க்கையில் நெருக்கப்படுறீங்களோ அந்த நெருக்கத்தை வரும்பொழுது என்ன ஆயிடுதுன்னா இந்த நெருக்கத்துக்கு யூ ஃபோக்கஸ் அங்கே நீங்கள் போயிட்டு உறவாடுதல் என்ன ஆயிடுதுன்னா கம்மியாயிடுது. அப்போ அது கம்மி ஆகும்போது என்ன ஆயிடுதுன்னா உங்களோட இருக்க அந்த தீ அணைந்து போகுது. சில நேரத்தில் என்ன ஆயிடுதுன்னா யாராவது ஒருத்தவங்க ஜெபம் பண்ணணும்னு சொல்லிட்டு வருவீங்க, ஏன்னா எனக்கு வந்து பண்ண முடியல, வீட்டில் இந்த காரியம் அந்த காரியம் சொல்லிட்டு வருவீங்க. அடுத்தது எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால் எனக்கு யாராவது ஒருத்தவங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ என்ன ஆயிடுதுன்னா உங்களோட அக்னி அப்படியே உள்ளே போயிட்டு கீழே போயிடுது. அப்போ அந்த அக்னி போயிடுச்சுன்னா என்ன ஆயிடுதுன்னா ஒரு காலகட்டத்தில் அவர் சொல்கிறாரு, அந்த 4ஆவது வருஷம் போயிடுங்க 4:5. புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தம் பண்ணினார்கள். இது வந்து ஆக்சுவலாக இட் ரெப்ரசென்ட் ஹெவன், அதாவது பரலோகத்தை பற்றி தான் இதோட முக்கியத்துவமே. அதாவது நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற எல்லா காரியத்தையும் கற்று பார்க்குறாரு, உதவி செய்கிறார், நல்லதுன்னு சொல்கிறேன், அவர் நல்லதையும் நல்லதுன்னு சொல்கிறாரு, எல்லாமே உங்களுக்கு செய்கிறாரு. ஆனால் when it comes for the judgment, ஏன்னா அதாவது உங்களுக்கு இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார், பாடுபட்டார், நமக்காக நம்ம பரிசுத்தமாக ரத்தத்தை சிந்தினார், அது மூலமாக நீங்கள் தெய்வத்துக்கு வந்தால் அவரோட நீங்கள் சேரும்படி செய்தார். இது எல்லாத்தையும் அவர் செய்து முடிச்சு when he is coming for நெக்ஸ்ட் ரோல் என்ன இருக்குன்னா இட்ஸ் ஜட்மெண்ட் சீட். அந்த ஜட்மெண்ட் சீட்டுன்னு அவர் வரும்போது என்னன்னா அங்கே நீங்கள் போயிட்டு இந்த கிருபை இறக்கத்தை நீங்கள் பார்க்க முடியாது. அங்கே வந்து இட்ஸ் அ ஜட்ஜ். அங்கே அவர் பார்க்க போது ஒரே காரியம், நீங்களும் அவரும் எப்படி உறவாடுதல் இருக்கீங்க, அவ்வளோதான். உங்கள் அக்னி எரிதா, அக்னி எரிந்து கொண்டு இருக்கிறதா, அவரோட உறவாடினீங்களா? அப்போ தான் என்ன ஆகுனா அந்த பரிசுத்தத்தோடு பரிசுத்தை சேர முடியும். பரிசுத்தத்தோடு பரிசுத்தை சேர முடியாது. அவர் பரிசுத்தமாக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாக தான் இருக்கணும். ஸோ அந்த லெவல் அந்த லைனில் அவர் வைக்கும்போது என்ன ஆகும்னா இந்த புத்தி இல்லாத ஸ்திரீகள் என்ன ஆகுதுன்னா இந்த உலக வாழ்க்கையில் எங்கேயாவது ஒரு இடத்துல போயிட்டு மாட்டிங்க என்ன இருக்குன்னா அந்த அக்னி எரியாமே போயிருக்கு. அந்த அக்னி எரியணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்ய கடன் கேட்குறாங்க. அதாவது ஜெபத்தில் வரும்போது 10 பேர் ஜெபம் பண்ணிங்க பாரும்போது சிஸ்டர் ஒவ்வொருவனுக்கு நீங்கள் கேட்பீங்க, 100 ஜெபம் பண்ண அவங்க சொல்லும்போது உதவி கிடைக்குது இப்போ அந்த காலகட்டத்தில். ஆனால் கர்த்தர் வரும்பொழுது அவர் வரிய வரும்போது நீங்கள் போயிட்டு உதவி கேட்டீங்கன்னா அவங்களும் உதவி செய்ய முடியாது, உங்களுக்கும் உதவி கிடைக்காது. அப்போ இந்த இந்த இதை வந்து கர்த்தர் ஏன் இதை நம்மளுக்கு சொல்கிறாரு, ஒரு பரிசுத்த கூட்டத்துக்கு ஏன் சொல்கிறாரு? ஏன்னா நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் என்னன்னா இயேசுக்குள்ளே வந்துட்டோம். அதான் கலைப்பையில் கை வைக்கணும், திரும்பி பார்க்க முடியும். கலைப்பையில் வச்சுட்டோம் கை. இப்போ கலைப்பையில் நீங்கள் கை வச்சுட்டீங்கப்பா, உங்களுக்காக நான் இயேசு நான் என் ரத்தத்தை நான் சிந்தினேன், எல்லாமே உங்களுக்கு சிந்திட்டேன், சேர்த்து வாழ்க்கையும் கொடுத்துட்டேன், ஊழத்தையும் நம்ம கொடுத்தோம். நீ இந்த உலக வாழ்க்கையே இனி இதுலேயே ஒரு ரொட்டேஷனில் போயிட்டே இருந்துட்டு ஃபைனல் நான் எதை ஒன்று எதிர்பார்க்குறேனோ இன்னும் ஆத்மாவை நான் எதிர்பார்க்குறேன், என்னோட நீங்கள் வந்து சேரணும். எங்கே நீ அந்த இடத்துல நீ வந்து சேராமல் மற்ற காயத்தில் விழுந்து போடுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு உதாரணமாக இந்த 10 கன்னிகையை காமிக்கிறார். இந்த 10 கன்னிகையை காமிக்கும் பொழுது நீங்கள் அந்த சீடுக்கு அப்படியே போயிட்டீங்கன்னா ஏன் இவர் விழுந்தார்கள், அந்த விழுந்த அந்த கடைசி அந்த வயசு வர்ஜனை பற்றி இந்த 4ஆவது உங்களுக்கு புரிஞ்சுக்கிது. இந்த 13 போயிட்டு தோஸ் ஆன் தி ராக்கி கிரவுண்ட். கர்த்தரின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும் போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேறு கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலமாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். இது உங்களுக்கு எல்லாரும் புரியுது. அதாவது நீங்கள் கர்த்தர் செய்யும் காரியத்தெல்லாம் கேட்டுட்டு எல்லாத்துலையும் சந்தோஷமாக இருக்கிறீங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறார். அதாவது நீங்கள் பிகினிங் அந்த ஃபஸ்ட்டு எடுக்கும்போது என்னன்னா அந்த ஃபஸ்ட்டு சீட் எடுக்கும்போது அந்த சீட் அந்த மக்களுக்கு என்னென்னா உள்ளே வரும்பொழுது இயேசு யாருன்னு தெரியணும், இயேசு பற்றி தெரியணும், இயேசு உதவி செய்வாராம்னா அவளுக்காக கர்த்தர் பேசி ஒரு கிருபை இறக்கத்தில் அவனுக்கு வேண்டிய காரியத்தை செய்கிறார். ஆனால் அந்த சந்தோஷத்தோடு அவன் என்ன செய்யணும், ரெண்டாவது ஸ்டேஜுக்கு போகணும். 2வது ஸ்டேஜுக்கு வந்தாலும் அந்த 3வது ஸ்டேஜுக்கு ஈ கேன் மூவ் ஆகும். இப்போ என்ன 2வது ஸ்டேஜுக்கு வராமல் இருந்தான்னு வச்சுக்கோங்க, தென் he lost himself. இப்போ person comes from the second stage. அவர் 2வது ஸ்டேஜுக்கு வரான். இந்த ஸ்டேஜ் வரும்போது என்ன ஆகும்னா இட்ஸ் a testing ground.
அதாவது உங்களை ஆசீர்வதித்தாரு. உங்களுக்கு அதாவது ஜனல் கூட கர்த்தர் கூட இருக்கும்போது எப்படின்னா உங்களுக்கு வேண்டியது எல்லாத்தையுமே அவர் செய்வார். ஏன்னா அவர் சொல்கிற வார்த்தை எப்படின்னா எல்லாவற்றையும் உங்களுக்கு எனக்காக யாரும் செய்து முடிச்சு எல்லாத்தையும் செய்து முடிச்சுட்டார். ஸோ எவ்ரிதிங் இஸ் கிவன் டு யூ, எல்லாமே இருக்கு. ஆனால் அதை அனுபவித்து நம்ம வந்து மேலோட்டமாக மேலே அதாவது மேலே போய் கொண்டே இருக்கிறோம். நம்ம என்ன செஞ்சிடும், அந்த அனுபவத்தில் வந்து என்ன ஸ்டேஜஸ் நம்ம வாங்கிட்டு அதாவது ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதம் எதற்காக ஆசீர்வதிக்கிறாரு? அவர் மகிமைக்காக ஆசீர்வதிக்கிறார். அவருக்காக நம்ம ஏதாவது செய்ய வேண்டும், அவர் கூட்டிட்டு செய்வது பறக்காரத்துக்காக நம்ம ஆசீர்வதிக்கிறோம். நம்ம என்ன செய்யணும், அந்த ஆசீர்வாதம் வரும்போது நமக்காக வைத்துட்டு தென் வி கெட்டு விட்டு அந்த வேர்ல்ட்லி லைனில் போயிடணும். ஏன்னா கர்த்தர் சொல்ல 2 எஜமானுக்கு நீ வேலை செய்ய முடியாது. ஒன்று நீ எனக்கு வேலை செய்யணும், அங்கே வேலை செய்யணும். என்ன செய்யணும், ஒன்று நீ கர்த்தரை நீ அகேன்ஸ்டாக போக, இல்லாட்டா அவனுக்கு அகேன்ஸ்டாக போக வேண்டும். இப்போ நீ அவனுக்கு அகேன்ஸ்டாக போனால் நல்லது, நீ கர்த்தரோடு இருக்கிற. ஆனால் கர்த்தருக்கு நீ அகேன்ஸ்டாக போனா கர்த்தரோடு இருக்க முடியாது. ஒரு காலகட்டம் வரும்போது ஒரு பிரிவினை உண்டாகும். அப்போ நீ கர்த்தரை விட்டே போயிட்டு இருக்கு. தட் இஸ் அதனால இந்த 2வது ஸ்டேஜ் பார்த்து இந்த 2வது ஸ்டேஜ் இஸ் வெரி குட் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நீங்கள் எது நடக்குது வாழ்க்கையில் முள்ளுகள் இருக்கா? அதாவது கோதுமை வரும் முள் இருக்கும், அது நீங்கள் யோசிக்கணும். அதாவது கோதுமை வரும் முள் இருக்கும். அந்த முள் வந்து கோதுமை குத்தும்போது நீங்கள் சந்தோஷப்படணும். சி ஐ எம் கோயிங் டு ப்ரொடியூஸ், நான் வந்து 100, 200, 1000 நான் வந்து கொடுக்க போகிறேன். இது ஒரு காலகட்டம் தான். இந்த முள் என்னை குத்தாத படிக்குன்னா நான் உறவாடுறதுல இயேசுவோடு நான் உறவாடி கொண்டே இருக்கணும். இயேசுவோடு நான் விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கணும். இதை பற்றி நான் கவலை இது வரைக்கும் சொல்லியிருப்பா, இஸ் யோர் இது, யூஆர் ரெஸ்பான்சிபிள், யூ டேக் கேர். நீங்கள் இதை பார்த்துங்க, நீ பார்த்து நீங்கள் செய்யுங்க சொல்லிட்டு நீங்கள் அந்த உறவாடுதல் போகும்போது அந்த முள்ளு குத்துது பார்த்தீங்களா, அது உங்களுக்கு என்ன ஒரு படிப்பு உண்டாகும். எந்த காரியத்தை விடணுமோ விட்டு தான் ஆகும். அதாவது நீங்கள் பாருங்களேன், சில பேருக்கு அதாவது இந்த 3 காரியத்தில் எல்லாருமே இருக்கும். கண்களின் நிச்சயம், மாம்சத்தின் நிச்சயம், ஜீவனத்துக்கு, இது 3ல் எல்லாருமே இருக்கும். அது வந்து மைண்டில் வச்சுங்க. இதை நீங்கள் மேற்கொள்வதற்கு தான் அந்த முள். 2வது ஸ்டேஜ் அந்த முள் எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா இந்த இது நீங்கள் ஏன்னா சில காரியங்கள் வந்து இங்கே இருக்குன்னு சொல்கிறது. அதாவது நீங்கள் வந்து கர்த்தர் என்னைக்கு அந்த உலகத்தை சபித்தாரோ அன்றைக்கு பாவம் வந்து. ஸோ அந்த பாவமானது என்ன ஆயிடுச்சுன்னா ஆதாம் வந்து ஹிண்டிரிச்சு இந்த குவாலிட்டி. அதாவது நான் சாதாரண சொல்லியிருக்கேன்னா ஹியூமன் பீயிங்ஸ் வந்து we are not human beings, only Jesus is human being, we are only beings, we have the instinct. அதாவது நம்ம வந்து மனிதர்கள் சொல்ற இயேசு கிறிஸ்து மனிதன், ஏன்னா அவருக்கு தான் குவாலிட்டிஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங் இருக்குது. நம்மளுக்கு பீயிங்னா நம்ம உயிர் உள்ளவர். மிருகத்து அந்த அதோட கேரக்டர்ஸ் நம்மகிட்ட இருக்குது. அதனால நீ பார்த்தீங்கன்னா சாதாரணமாக தீஸ் ஆர் தி கேரக்டர், இந்த கண்கள் மாம்சங்கள்லாம் தீஸ் ஆர் நாட் ஹெவிலி கேரக்டர்ஸ். இந்த இது வந்து என்ன ஆகிடும், நம்ம மேற்கொள்ளும். இந்த மேற்கொள்றதுக்கு நம்ம விடாதபடி நம்ம அந்த முள்ளு எப்போனா குத்தும் போது நமக்கு தெரியும், சி என்கிட்ட இந்த பேட் இருக்குது, இந்த சரியான இது என்கிட்ட இல்லை, இதை நான் மாற்றணும். இந்த மாற்றத்துக்கு நான் மாற்றும்போது என்ன ஆகும்னா இந்த முள் ஆட்டோமேட்டிக் கான்சன்ட்ரேஷன் அந்த முள்ளை விலகி போகும். ஒவ்வொரு மாற்றம் நீங்கள் பண்ணுங்கன்னா ஒரு காலகட்டத்தில் அந்த முள் என்ன செய்யும், ஒரு டிஸ்டன்ஸை கீப் பண்ணிடும். யூ பி மூவிங் ஆன். இந்த முள் என்றைக்குமே குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, அதாவது உங்களுக்கு ஒரு பிரச்சனை, ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அவளையே படக்கூடாது. ஏசுக்கிட்ட கொடுத்துட்டு யூ ஹேவ் டு மூவ் ஆன். நீங்கள் இந்த உலக வாழ்க்கை நீங்கள் பார்த்து போய்கொண்டே இருந்தீங்கன்னா பரலோகம், அதாவது யுவர் டெஸ்டினேஷன் இஸ் ஹெவன், அதை நீங்கள் அப்படியே மிஸ் பண்ணிடுவீங்க. ஏன்னா இந்த வேர்ஜின்ஸ் கதையில் அவர் சொல்லும்போது கிளியராக அவர் மேக்கிங் வெரி ப்ராட் ஸ்டேட்மெண்ட். என்ன, நல்ல தெய்வம் கிருபைநாதர் உங்களை தான் அழைத்தார். அவர் சொல்கிறாரு, உலகத்துக்கு முன்னே உங்களை நான் அழைத்தேன்னு சொல்கிறார். உண்மை. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையை அவர் மாற்ற பாவத்தை சேற்று இருக்கும்போது அவர் தான் வராது, உங்கள் அந்த பாவத்தை எல்லாத்தையும் எடுத்து போகிறாரு. எல்லாவற்றையும் மாற்ற பொறுப்பு உங்களை ஒரு மாற்றத்தை உண்டாக்கி கொண்டு இருக்கும் பொழுது நீங்கள் என்ன செய்வீங்கன்னா பின்னாடி அது திருப்பி அதே லைனில் நீங்கள் போகும்போது என்ன ஆயிருக்குன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் உதவி செய்ய முடியாது. ஏன்னா இவர் வந்து இஸ் ஜட்மெண்ட் கால். அதாவது பண்ணலாம், இப்போ இயேசுவின் ரத்தத்துக்கு நீங்கள் கல்வி பரிசுத்தம் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் அவரோட சேர்ந்து திருப்பி நீங்கள் பாவம் செய்தீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் கருவப்படலைன்னா என்ன செய்யும், பாவம் உங்களோடு இருக்கும். அந்த பாவமானது அவரோட சேர்க்க முடியாது. ஏன்னா உண்மையோட ஆவியோடு தான் நீங்கள் அவரோட கொடுத்து கொள்ள முடியும். அப்போ நீங்கள் பரிசுத்தம் இருந்தால் தான் போக முடியும். போக முடியாது. நான் ஜெபம் பண்ணலாம், வேதம் வாசிக்கலாம், உபவாசம் எடுக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஏன்னா எனக்குள்ளே இருக்கிறதுக்கு ஒரு பாவம் அனதி ஒன்றுமே, அதாவது பல சொல்லுவாங்க கூறி விட்டுருவாங்க. ஏன்னா பரிசுத்தம் இருந்தாலும் பரிசுத்தத்தோடு சேர முடியும்.
பரிசுத்தம் இல்லைன்னா சேரவே முடியும். அது கர்த்தருக்கு இஸ் வெரி கிளியர் ஆன் இட். அந்த ஃபர்தர் நீங்கள் அதை அப்படியே பார்த்துக்கலாம். 8 இருக்கு. புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டினர் அணைத்து போகிறதே என்றார்கள். புத்தியுள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போகாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். This is a statement given by Jesus. இது சொன்னது யாருன்னா இயேசு. அது நீ ரொம்ப மைண்டில் கேள்வி. இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்த இயேசு அது உங்களுக்கு உதாரணமும் சொல்கிறாரு. உங்களுக்கு பரிசுத்தம் கொடுக்கும் எல்லாமே சொல்கிறாரு. இவருக்கு இயேசுக்குள்ளே தான் இருந்தார், இயேசுவோடு தான் வாழ்ந்தார், எல்லாம் சொல்கிறாரு. ஆனால் ஒரு பிரிவினையும் காமிச்சுக்கிறாரு. யார் இஸ் ஃபூலிஷ், யார் வயசுன்னு காமிச்சுக்கிறாரு. இதை அவர் காண்பிக்கும் போது அது நீங்கள் அதாவது உங்களுக்கு எனக்கு என்ன புரிய வேணும்னா, கொடுக்கப்பட்ட நாட்கள், நேரங்கள், காலங்களில் வந்து கர்த்தருக்காக நீங்கள் பயன்படுத்தியே ஆகணும். நோ செய்யணும், அது நீங்கள் செய்ய முடியாதுன்னு சொன்னீங்கன்னா பல கை வைத்து பின்னாடி போகவே முடியாது. ஒருவன் தன் சிலை வைத்து கொண்டு அவர் பின்னாடி போகணும், தட்டி விட்டு போகணும். அதுதான் இயேசு. இயேசுக்குள்ளே வந்தால் இதுதான் நீங்கள் செய்யணும். இயேசுக்குள்ளே வந்தால் நம்ம உலக வாழ்க்கையில் சந்தோஷம், சமாதானம், அன்பு எல்லாம் இருக்கும். உண்மை அவர் சொல்கிற எல்லாத்தையும் எடுத்து போட வந்தேன். ஆனால் நீங்கள் இயேசுக்குள்ளே இருக்கும்போது எல்லாத்தையும் கொடுக்க வந்தார். ஸோ உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னா பரலோகமாக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் எதை நீங்கள் வந்து எடுத்துக்கணும்னா, கர்த்தர் வந்து இது வந்து சாதாரண வார்த்தை சொல்லு. இட் இஸ் எ கிளியர் இண்டிகேஷன். அவர் வருகை வரும்போது அது சீக்கிரம் தமிழ் கொடுத்தாங்க. அதாவது அவர் வரப்போறாரு, எப்போ வரப்போறான்னு தெரியல. அவர் சொல்கிறாரு திருநெல்லை போல் வருன்னு சொல்கிறாரு. இன்னொரு வார்த்தை சொல்கிறாரு, கழுகு, அதாவது பிணம் எங்கேயோ கழுகு இருக்கும். அப்போ இது டைமஸ் தான். இது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கர்த்தர் என்ன சொல்ல வருகிறார்னா, வாட் யூ ஹேவ் டு லுக் அட். அதாவது நீங்கள் எதை நீங்கள் பார்க்க வேண்டும்னா, இந்த உலகத்தில் உங்களுக்கு எல்லாமே உண்டு, பிரச்சனை உண்டு, எல்லாமே உண்டு. இந்த பிரச்சனைகளிலும் நீங்கள் இயேசுவோட வாழ்வது தான் வாழ்க்கையாக இருக்கணும். அது நீங்கள் வாழ்வதனால வாட் இஸ் யுவர் டெஸ்டினேஷன், யூ கோ டு ஹெவன். ஏன்னா இயேசுக்குள்ளே வருது வந்து இந்த முதல் சீடு மாதிரி வந்துட்டு போராட்டதில்லை. அனுபவிக்கிறது, சந்தோஷமாக இருக்க, அப்புறம் உலக பற்றி போடுறது, அந்த வாழ்க்கை நம்ம வாழ்க்கை இருந்துக்கிட்டுன்னா இயேசுக்குள்ளே வர தேவையில்லை. அதுக்கு நம்ம உலகத்தோடையே வாழ்ந்துடலாம். இப்போ ரெண்டாவது வாழ்க்கை எடுத்தீங்கன்னு பிரச்சனை இருக்குது, எல்லாமே இருக்குது. அந்த வாழ்க்கையிலும் நீங்கள் மேற்கொண்டு மூணாவது ஸ்டேஜ் நீங்கள் போய் ஆகணும். அப்போ நீங்கள் போவாட்டினா வந்துட்டீங்க. அதாவது உங்களுக்கு ஃபைனல், அதாவது உங்கள் டெஸ்டினேஷனை நீங்கள் விட்டுட்டீங்க. அதாவது நீங்கள் கர்த்தர் சொல்கிறாரு, வாங்க நம்ம அக்கறைக்கு போகணும்னு சொல்கிறாரு. நீங்கள் அக்கறைக்கு போய் தான் ஆகணும். இல்லை நான் வரலன்னு சொல்லிட்டீங்கன்னா யூ மிஸ் தி பஸ், நீங்கள் தான் விட்டு போறீங்க. ஏன்னா அவர் வேலையை செஞ்சுட்டார். அவர் சொன்னபடி அவர் வந்தார், நமக்காக ஒரே ஜனம் சிறு அடையப்பட்டார், பாவத்துக்காக ரத்தத்தை சிந்தினார், எல்லாத்தையும் மேற்கொண்டார். நம்ம எதெல்லாம் மேற்கொள்ள முடியாதோ, இந்த கண்களை நிச்சயம், மாசத்தை நிச்சயம், ஜீவனத்துக்கு மூன்றையும் ஜெயிச்சுட்டார். நீங்கள் அவர் உள்ளே போகும்போது இது நீங்கள் ஜெயிக்க போறீங்க. பட் இட் இஸ் அ ப்ராசஸ். அதாவது அந்த பணக்காரன், அதாவது ரிச் மேன் சொல்லுவாங்க, அது ஐஸ்வர்யம். நான் வந்து கற்றுக்கிட்ட வந்து சொல்லுவான், இது மாதிரி நான் வந்து அந்த அதில் மார்க் 10 அதில் 17:23 அவன் சொல்கிறான், ஐ ஹேவ் டு இன்ஹெரிட் எட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவனை அடையணும்னு சொல்கிறான். இவன் வாழ்க்கை பாருங்கள், இவன் வந்து எப்படின்னா ஐஸ்வர்யமாக நித்திய ஜீவனை அடிப்படி கேட்கலாம். அதுக்கு கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்கிறார், நான் ஒரு கமாண்ட்மெண்ட்ஸ் கொடுத்தேனே, அந்த கமாண்ட்மெண்ட்ஸ்னால் இவங்க வந்து எல்லாவற்றையும்
நேருக்கு அதாவது அது கடைபிடித்து நடக்கிறான்னு கேட்குறாரு. அதுக்கு அவன் சொல்கிறான், யூ ஷல் நாட் மர்டர், அந்த அந்த வசப்படி 18 அதற்கு அவன், போதகரே, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். அவ்வளோதான் சிஸ்டர். இது நீ பார்ப்பீங்க, அவன் வந்து பாருங்க எல்லாமே கடைப்பிடிக்கிறான். அவன் கடைப்பிடிக்காத எதுவுமே இல்லை. இஸ் அ ரைச்சஸ் பர்சன், இஸ் டூயிங் அ ரைச்சஸ் ஜாப். அவன் ஒரு பரிசுத்தவான். ஆனால் ஃபூலிஷ் வேர்ஜன்ஸை போல அவனுக்கு ஒரு ஆசை. ஏன்னா அவனுக்கு சொத்து அதிகம், அவன் பெரிய பணக்காரன், ஆனால் அவனுக்கு சொத்து அதிகம். இந்த சொத்தை அவனுக்கு கொடுக்க முடியாது. அதனால் என்ன செய்யறான், மாணிக்கத்தை விட்டுட்டு ஸோ ஹி லீவ்ஸ் ஜீசஸ் இன் கோஸ். அப்போ இதை கேட்குறாங்க, அந்த கத்தர் சொல்கிறாரு, ஒரு கேமல் கேன் ஆல்சோ கெட் இட் செட் இன் ஈவில் பட் நாட் அ ரிச் மேன் சொல்கிறான். அப்போ அந்த சீசர்லாம் பயந்துடுறாங்க, இது இப்படி சொல்கிறீங்களே, இது வந்து எல்லாத்துக்குமே கடைப்பிடிக்கிறாங்க. ஏன்னா சில டைம் சீச்சர்கள் இருக்கலாமல் இருக்கலாம், இருக்குல்ல, அவனே போக முடியலையே. அப்போ உலக போடுறது ரொம்ப கடினமானு கேட்குறாரு. அப்போ சொல்கிற வார்த்தை 27 படிங்க. இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாததல்ல, தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். அப்போ அந்த பரலோக ராஜ்யத்துக்கு ஒரே ஒரு இயேசு தான். ஸோ நீங்கள் அவரை பிடித்து கொண்டால் தான் நீங்கள் பரலோகமே. மனுஷனோட, அதாவது இப்போ நீங்கள் இஸ்ரேலில் பற்றி உங்களுக்கு தெரியும், இஸ்ரேலில் இருக்காங்க, அவங்களாம் எப்படின்னா அதன் மூலம், அதாவது பழைய ஏற்பாடை பார்க்கும்பொழுது கிரியையினால் அது எல்லாமே செய்தார். ஆனால் பரலோகம் இல்லை. இன்றைக்கு கர்த்தர் நம்ம கொடுத்த கிருபை இறக்கம், அவர் நம்மளுக்காக இங்கே வந்து எல்லாத்தையும் செய்து முடிச்சார். இப்போ அவரோடு நம்ம போகிற ஒரு வாழ்க்கை, நல்ல வாழ்க்கையை கொடுத்துட்டார். இந்த வாழ்க்கையை நம்ம முக்கியமாக மிஸ்ஸிட்டோம். எதுக்காக? உலகத்துக்காக. நம்ம அதான் இந்த பணக்காரனை எடுக்கும்பொழுது நீங்களும் அது நானும் இருக்கலாம், ஏதாவது ஒரு இடத்துல ஒரு வீக்னஸ் நீங்கள் இதை நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். ஏதாவது ஒரு இடத்துல இந்த பணக்காரனை போல ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஆசை, ஏதாவது ஒரு இச்சை, ஏதாவது ஒரு இடத்துல ஒரு வீக்னஸ் இருந்துச்சா, கிஃப்ட் தான் அவர் சொல்கிற, என்கிட்ட கூட சிலுவை எடுத்து கூடவா, நீங்கள் அதை தான் நம்ம செய்கிறதுக்கு, தட் இஸ் வாட் இஸ் அவர் லைன், அதை தான் நம்ம செய்கிறதுக்காக தான் வந்துருக்கோம். அது அந்த லைனை நம்ம பிடித்து கொண்டால் பரலோக போவது ரொம்ப இட் இஸ் வெரி ஈஸி டு மூவ் ஆன். இதே நீங்கள் அந்த வைஸ் வர்ஜன் பற்றி எடுக்கும்போது எபிசி எடுங்க, 6:12 ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, குறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்க, உங்கள் வாழ்க்கையில் எந்த போராட்டம் உண்டுன்னா இந்த போராட்டத்தில் தான் உங்களுக்கு போராட்டம் உண்டு. வேறு எந்த போராட்டமே இல்லை. இந்த போராட்டத்தை தான் நெக்ஸ்ட். ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களால் நிற்கவும், திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். 18 எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். This is the line of the voice working. Voice working என்ன பண்ணாங்கன்னா, இதை தான் அவங்க காத்து பண்ணாங்க. இவங்க என்ன செஞ்சாங்க, வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் அன்றைக்குள்ள சாதனை கிரியைகளோ, மனுஷ கிரியைகளோ, இல்லைன்னா உலக வாழ்க்கையில எந்த கிரியைகளையும் அவங்க அகப்படாமல் இயேசுவோடு எப்படி ரன்னிங்கும் எப்படி மூவிங்கும். அதே இந்த 18 பார்க்கும்போது எப்படி, அதாவது ஜெபத்தில் ஜெப வாழ்க்கையில் அவங்க அதாவது அன்னைய நேரம்னா, அதாவது ஜெபம்னு சொல்லும்போது நீங்கள் பல என்ன நினைக்கிறீங்கன்னா, ஒரு காலகட்டம், அதாவது ஒரு 2 hours 3 hours இல்லைன்னா எப்போல்லாம் எனக்கு நேரம் இருக்கும் அப்படி ஜெபம் பண்ணுற மாதிரி சிந்தனையில் இருந்தீங்க. இன்றைக்கு ஒரு மாற்றம் உண்டாவதாங்க. ஏன்னா இந்த வாய்ஸ் வேர்ஜன்ஸ் பார்க்கும்போது இந்த போலீஸ் வேர்ஜன் பார்க்கும்போது டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். 2 பேருமே
ஜெபம் பண்ணவங்க தான், அபிஷேகம் பண்ணவங்க தான், எல்லாமே இருந்துச்சு. பட் இவருக்கும் அவர் வித்தியாசம் என்னென்னா, இவர் இயேசுவோட உருவாகி கொண்டிருந்தார். இந்த வேலை செய்யும்போது உடைய கொண்டார், நடக்கும்போது உடைய கொண்டிருந்தார், எல்லா நேரத்தையும் இயேசுவோட உருவாகி கொண்டப்ப அந்த உறவாடுதல் அவருக்குள்ளே இருந்தனால மூமெண்ட் வாஸ் ஈஸி. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, எந்த காரியமும் அவங்களை வந்து எடுக்க முடியும். அதாவது பரிசுத்த மீன் அசுத்தம் இருக்க முடியாது, வெளிச்சம் இருட்டு. அது போல் ஒரு வாழ்க்கையில் எல்லாமே ஒரு பரிசுத்தத்தோடு எப்படி மூடியும். ஸோ கர்த்தர் வருகை அவருக்கு புரிந்தது. அதாவது பிரைட் கேம் அவர் வரும்பொழுது கதவுகளுக்கு திறக்கப்பட்டது, மற்றவர்களுக்கும் திறக்கப்படவில்லை. ஏன்னா இவருக்குள்ள அந்த எதுவுமே இல்லை. ஆயில் வாஸ் நாட் பரிசுத்தம் இந்த பல காயத்தை அந்த வீழ்ந்து போனார். மேத்யூ 7 எடுத்தீங்க 23. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். இதை நீங்க பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலி இட்ஸ் டோட்டலி, அதாவது பரிசுத்த கூட்டம், ஊழியம் செய்கிற கூட்டம், they mean all pastors or guys what எந்த லைனில் நீ இருந்தாலும் this is what it is. அதாவது கர்த்தருக்குள் வாழ்வது எப்படின்னா, அதாவது அந்த உலக காரியத்தில் அதே தான் திருப்பி சொல்லிட்டே இருக்கோம். உலக காரியத்தில், அதாவது உலக காரியத்தில் விழுந்து போகாதபடி அந்த அந்த காரியங்களை வந்து அதாவது அன்னைக்கு போடாதபடி எப்பொழுது அது விழுக்கிறது எப்படி வெரி ஓப்பன். அதாவது பலருக்கு, அதாவது இங்கே இருக்க எனக்கு உங்களுக்கு எல்லாருமே தெரியும், எங்கெங்கேயாவது நம்ம வீக்னஸ் பல காரியங்கள், பல இடத்துல நம்ம தோல்வி, பல காரியம். இந்த இடங்கள்லாம் நம்ம என்ன செய்யணும், மேக் இட் ரைட். அந்த ரைட் பண்ணுறது இயேசு நான் மட்டும்தான் முடியும். ஸோ அவர்கிட்ட நீங்கள் போயிட்டு, அதாவது தனி உறவாடுதல் பண்ணும்போது தான் எல்லாமே போயிடும், நம்மளுக்கு போகும். இல்லாவிட்டால் அது போகவே போகும். அது போகாட்டியும் வச்சுங்களேன், திஸ் வாட் ஹேப்பன்ஸ். நான் வந்து எல்லாமே அவருக்காக பண்ணேன், ஜெபம் பண்ணேன், ஊழியம் பண்ணேன், பலருக்காக பல காரியங்களை செய்தேன், எல்லாத்தையும் செய்தாலும் அவர் ஃபைனலாக சொல்கிற காரியம் உன்னை அறியேன்னு சொல்லியிருப்பார். ஸோ அந்த வார்த்தை வரும்பொழுது இவ்வளோ நாட்கள், அதாவது பல நாட்கள் இயேசுக்காக வந்து எல்லாம் பண்ணி பரலோக போவாட்டினா அது வந்து யோசிக்க முடியாத காரியம். தட் இஸ் சம்திங் விச் யூ நாட் ஈவன் எக்ஸ்பெக்ட். அது நம்ம அதாவது அந்த இடத்துக்கு நான் போகவே கூடாது. அதனால் நம்ம வாழ்க்கையில் என்னன்னா மாற்றம் உண்டாகும். அதாவது எந்த சிக்கலையும் எல்லாமே மாற்றவே கூடாது. அதாவது பிள்ளைக்காகவோ, புருஷனுக்காகவோ, மனைவிக்காகவோ, இந்த உலக ஆசைக்காகவோ, மற்ற இந்த காரியம் நம்ம வந்து வீழ்த்தி போடாதபடி விழித்திருந்து மக்களோட சீசன் அவரோட நீங்கள் போய்கொண்டே இருந்தீங்கன்னா எங்கள் மூவிங் டெஸ்டினேஷன். லூக்கா 9:23 எழுதுங்க. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவர் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்ளுவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன்னைத்தான் கெடுத்து நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? 25 வந்து கொஞ்சம் உள்ள போன வச்சுக்கலாம். வேர்ல்ட், அதாவது இந்த வேர்ல்ட், அந்த உலகம் தான் நம்மளை இழுத்து போகும். உலகமானது எப்படின்னா எல்லாத்தையும் சேர்ந்ததான் உலகம். குடும்பம் சேர்ந்தது, மற்றவர்கள், அதாவது சுற்றி இருக்க நெய்பர்ஸ், தென் தி வேர்ல்ட் திங்ஸ், அந்த உலக வாழ்க்கையில் அந்த உலக காரியம் என்னென்ன காரியம் நடக்குதோ இது எல்லாம் சேர்ந்ததான். இதற்காக if you are moving for that, then you are losing yourself.
அதான் பவுல் சொல்கிறாரு, இப்போ எல்லாவற்றையும் நான் இப்போ அதாவது அவர் எல்லாவற்றையும் அனுபவிச்சார். படித்ததுலேருந்து எல்லா காரியத்தையும் எல்லாவற்றையும் ஃபைனலாக என்ன சொல்ல டஸ்ட்பின் சொல்கிறார், அதாவது குப்பைன்னு சொல்கிறார். இந்த நிலைமைக்கு இந்த நிலைமைக்கு நீ வந்துட்டீங்கன்னா பரலோகத்தை இங்கேயே நீ நம்பி. ஏன்னா அவர் சொல்கிற வார்த்தை, நீ நான் எல்லாம் இயேசுவே ஜீவிக்கலாம்னு சொல்கிறார். இந்த இதுக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா அப்போ பரலோகத்தை பற்றி நீங்கள் யோசிக்கிட்டீங்கன்னா பரலோகமே உங்ககிட்ட தான் இருக்குது. பரலோகத்தில் இருப்பது எப்படின்னு வச்சிங்கன்னா, நீங்கள் வந்து இன்னும் நம்ம இங்கே ஆதாம் கிட்ட போன வச்சிங்களேன், அவனுக்கு என்னத்தையும் எல்லாமே கிடைச்சிச்சு. அண்ட் ஹி வாஸ் ரூலிங். அவனுக்கு கற்றுக் எப்படின்னா எல்லாவற்றையும் அனுபவிக்கும், கேவலத்தையும் எல்லாத்தையும் அனுபவிக்கும். அது மட்டும் இல்லை, ரூல், அதாவது இந்த மிருகத்திலிருந்து என்னெல்லாம் காரியம் இருக்கும் எல்லாவற்றையும் ரூல் பண்ணி. அடுத்தது ஒரு முக்கியமானது என்னென்னா, கர்த்தர் வந்து அந்த ஆதி ஆக்கத்தின் முதல் இதில் வந்து கர்த்தர் வந்து உண்டாக்குறாரு, உலகத்தை உண்டாக்குறாரு. தென் சேஸ், அதாவது உங்களுக்கு டே அண்ட் நைட்டுன்னு பிரிக்கிறாரு. பல காரியம் அப்படியே அந்த 7-6 நாட்கள் செய்கிறாரு. எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சு அந்த 8வது நாள் என்ன செய்கிறாங்க, பரிசுத்தம் பண்ணுறாங்க. இட் மீன்ஸ் நீங்கள் இருக்கீங்க இந்த பூமி பரிசுத்தமான பூமி. ஞாபகம் அவர் சொன்ன வார்த்தை வந்து பரிசுத்தம். அது வந்து பரிசுத்தமாக எவ்ரிதிங் இஸ் ஹோலி. இந்த ஹோலினஸ் எப்போ வரும்னா, நீங்கள் வந்து பிகம் ஹோலி, அதாவது நீங்கள் இயேசு ரத்தத்தில் அந்த பரிசுத்தத்தில் இருக்கும்பொழுது இந்த உலகத்துக்கு யூ கேன் கமாண்ட் திங்ஸ். நீங்கள் கட்டளையிட்டால் நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் என்ன காரியம் வேண்டுமோ நீங்கள் கட்டளையிட்ட எப்போ நீங்களும் அந்த பரிசுத்தத்தோடு பரிசுத்தத்தை சேர்க்கும் பொழுது தான். ஏன்னா இது ஆல்ரெடி இருக்கு. அவர் பரிசுத்தம் அந்த வார்த்தை பரிசுத்த ஞாபகத்தில் இயேசு வார்த்தை வந்து உலகம் கூட அனுப்பிப்பாங்க, எல்லாமே அனுப்பிப்பாங்க. ஒரு வார்த்தை இதே போது. அதனால் இது பரிசுத்தம். இந்த பரிசுத்தத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும்னா அதோடு நீங்கள் சேர்ந்துட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை, அதாவது நீங்கள் ஹெவனுக்கு நீங்கள் போகிறதுக்கு இப்படி சாய்ஸ், அதாவது ஹெவனே நீங்கள் இங்கேயே அனுபவிப்பீங்க. என்ன எப்படி அனுபவிப்பீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் சமாதானம், சந்தோஷம், பசங்க வாழ்க்கையில் பார்த்தின மாற்றங்கள் உண்டாகும். குடும்பத்தில் எப்பவுமே எடுத்து வச்சு வறுமை இருக்கும். நீங்கள் மற்றவங்களுக்கு போச்சுருக்கீங்க, உங்கள் எண்ணெயும் மாசு படிந்து தான் ஓடும். அந்த வார்த்தை உயிராக மாறும். அப்படியே எப்போனா நீங்கள் அவரோடு சேர்ந்து அந்த பரலோகத்தை அனுபவிக்கணும். இந்த பரலோகத்தை அனுபவிக்கிறதுக்கு தான் அவர் இந்த உங்களுக்கு அந்த 10 வேர்ஜின்ஸு ப்ளஸ் இந்த பல உதாரணங்கள் அவர் சொல்லிட்டு வர எல்லாமே என்னன்னா, நீங்கள் வந்து யூ ஹேவ் டு பி லைக் கிரைஸ்ட். அதாவது இயேசுவை போல் நீங்கள் இந்த வாழ்க்கைக்கு வர்றதுக்கு தான் உங்களுக்கு பல 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 சொல்லுறது பல செய்திகள், பல காரியங்களுக்கு உற்சாகம் பண்ணிக்கிட்டே வருது. நீங்கள் அதை விட்டுக்கூடாது. யூ ஹேவ் டு மூவ் ஆன். அப்போ என்ன ஆகுனா, நீங்கள் மற்றோடு வெளியே மூவ் ஆன் வித் ஜீசஸ். இந்த பரலோகத்தை நீங்கள் அனுபவிக்கும் போது நீங்கள் அதை அந்த அனுபவிக்கிறத வந்து நீங்கள் வந்து கூகுளில் அதை பற்றி நீங்கள் என்ன சொல்லவே முடியாது. ஏன்னா எல்லாமே இருக்கும். நீங்கள் இல்லை படம் உங்கள் வீட்டில் குறைவு இருக்கும், ஆனால் நிறையாக்குவோம். அதாவது எலும்புகள் இருக்கும் வீட்டில். அதான் சொல்லப்போனால் பல காரியம் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நடக்குமா நடக்காது அப்படிப்பட்ட எலும்புகள் தான் இருக்கும். ஆனால் கர்த்தர் உயிர்ப்பிப்பார் எல்லாமே. அதாவது ஒரு வேலை இல்லாமல் வேலை வரும், இதெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறது. ஆனால் அந்த பரலோகத்தை நீங்கள் இங்கே அனுபவிக்கணும். அந்த இடத்துக்கு தான் நீங்கள் போகணும். அந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா யூ வில் பி ரிச்சாய்ஸிங். அதாவது நீங்கள் கர்த்தரோட நீங்கள் கர்த்தருக்கு அப்படியே ருசிப்பீங்க. அதாவது நீங்கள் ஒவ்வொரு செகண்டும் ஹவு காட் இஸ் குட், கர்த்தர் எவ்வளோ நல்லவர் நல்லவர் நல்லவர்னு சொல்லிக்கொண்டே இருக்கீங்க. இந்த லெவலுக்கு தான் அவர் கர்த்தர் உங்களை எதிர்பார்க்குறாரு. அந்த இடத்துக்கு நீங்கள் வந்துடணும். அடுத்தது நீங்கள் அந்த மத்திய 10:28 Do not be afraid. ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாய் இராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். உங்கள் வாழ்க்கை, அதாவது இந்த சரீரத்துக்காக இப்போ நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா, live for this body, இந்த உலகத்துக்காக இந்த சரீரத்துக்காக வாழ்ந்தீங்கன்னா அது பிரயோஜனமே இல்லை. ஆனால் உங்கள் ஆத்மா கொள்றதுக்கு நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா பரலோக விஷயம். திஸ் இஸ் யுவர் லைஃப். அடுத்தது நீங்கள் லூக்கா 9:62 படிச்சீங்க. அதனால மார்க்கு போயிட்டேன். மார்க்கு 9:43-48 அது வேணாம். மார்க் 9:43-48
43, 48. மார்க் 9, 43, 45. உன் கை உனக்கு இடர்கள் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. நீ 2 கையுடையவனாய் அவியாத அக்கினியுள்ள நரகத்திலே போவதை பார்க்கிலும் ஊனனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். Mark 45. உன் கால் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. நீ 2 காலுடையவனாய் அவியாத அக்கினியுள்ள நரகத்திலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் சப்பானியாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். 47. உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு. நீ 2 கண்ணுடையவனாய் நரக அக்கினியிலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணனாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். 48. அங்கே 48. அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். நெல்லை பற்றி ஒரு புத்தர் சொல்றது நீ கேட்டிருக்கீங்க. அந்த இடத்துல அதாவது உங்களுக்கு துன்புறுத்திருக்குன்னா இதே சரீரத்தில் தான் இருக்க போறீங்க. இந்த சரீரத்தில் அக்னி, அதாவது 24 hours உங்களுக்கு வேக ஒரு அக்னி. அந்த அக்னியில் போகாமல் நீ இருக்கணுமா? உனக்குள்ளே என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது? உன் கண் பிரச்சனையாக இருக்கா, கை பிரச்சனை, கால் பிரச்சனை, அதுக்கு சொல்லி வெட்டி போன மீன்ஸ் அவர் சொல்கிறது என்ன, வெட்டி போடணும் அப்படின்னா இதை அவர் என்ன சொன்னா, இது வெட்டி விலை, இதுக்கு ஒரே ஒரு என் கூட வா, உன் பலவீனத்தில் என் பலவீனம் பூர்ணமாக இருக்கும், என்கிட்ட வந்து வா, என்கிட்ட சொல்லு, இந்த ப்ராப்ளமாக இருக்குது, இப்படிலாம் இருக்குது எனக்கு சொன்னேன். நான் இது எல்லாத்தையும் நான் நீக்க போகிறேன். இல்லாட்டினா நீ தேவையில்லாமல் போயிட்டு உன் வாழ்க்கையை அதாவது இயேசுக்குள்ளே வந்தேன், இயேசுக்குள்ளே நான் வாழ்ந்தேன்னா சொல்லிட்டு கடைசியில் நீ போகிறதுக்கு இது போட்டு கேள்வி வச்சிங்கன்னா முடிஞ்சு போச்சு. அங்கே உங்களுக்கு யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. அதாவது உங்களுக்கு அந்த லாசர் கதை தெரியும் உங்களுக்கு, பணக்காரன் லாசர், பணக்காரங்களுக்கு ஈசன் ஹெல் அவன் இருந்துட்டு நான் சொல்கிறான், எனக்கு ஒரு சொட்டு தண்ணி லாசர் கொடுத்து. அப்போ ஆபரம் சொல்கிறேன், உனக்கு எனக்கு பெரிய இடைவெளி இருக்குது, நாங்கள் ஒன்றும் செய்ய முடியும். இது எல்லாமே கற்று சொல்லிகிட்டே வர. அதாவது தி டைம் இஸ் கம், எதர் யூ ஹேவ் டு சூஸ் 2 things. அதாவது 2 எஜமான வேலை செய்யணும். ஒன்று இயேசு, இன்றைக்கு நம்ம அந்த தீர்மானம். ஏன்னா நீங்கள் எல்லாரும் இயேசு வந்துட்டீங்க, ஒரு சுத்தமான கூட்டம், எப்படி அந்த வேர்ஜின்ஸ் போல புத்தி உள்ள கூட்டமாக இயேசுக்குள்ள அந்த வாழ்வு பல காரியத்தை ஒரு பைபிள் இருக்கிற இன்னும் நான் இருக்கணும்னு சொல்லுவேன். ஆல் தி திங்ஸ் ஹெல்ப். இந்த இது நீங்கள் பார்க்கும்போது ஒன்றே ஒன்று உங்களுக்கு ஞாபகம், பரலோகம் தான் நம்ம இருக்கணும். பரலோகத்தின் சிந்தனையோடு போகணும். உலகத்தில் அன்றாட வாழ்க்கையில் இங்கெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனை, இந்த பிரச்சனை எனக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லிக்கொண்டு பல பிரச்சனைகள் நம்ம மூழ்கி அவரை விட்டுட்டோம்னா அந்த வார்த்தை சொன்ன பிரகாரம் ஹெல் இஸ் லாஸ்ட். அதுதான் நம்மளுக்கு கண்களில்